மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிப்போம். வாசிங்க. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊரில் வந்தபோது தம்முடைய சீசர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுடைய எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். அது பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி அவருக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று ஒரு உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இடத்திற்கு அனுப்பிடுவான் என்று சொல்லி அவளை அனுப்பினார். வழியில் சொல்லுமா, ஹல்லேலூயா. இயேசு பெத்தானியாவிலிருந்து போய் கொண்டிருக்கிறார். பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் அடிக்கடி இயேசு பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார். எல்லாரும் தனக்கு பிரியமான லாசரு அங்கே இருக்கிறார். ஏன்னா மருத்துவம் உயிர்த்தெழுந்த லாசரு, 2வது மரியாள், மார்த்தா, இவரெல்லாம் தேவனுக்கு பணிவிடை செய்கிறதா இருந்தார்கள். அதனாலே அங்கே அடிக்கடி வந்தார். ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு இயேசு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுக்கு பணிவிடை செய்யணும், இயேசுவை நேசிக்கணும், ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும். அதனால தான் அங்கே 3 பேர் நல்ல சாட்சியில் வாழ்க்கை உண்டு. மரித்த லாசர், உயிர்த்தெழுந்த லாசர், 2வது மரியாள், மார்த்தா சரீரபரமான எல்லா தேவைகளையும் சந்தித்தார். மரியாள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கத்திருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதுக்கான முக்கியமாக அவள் ஆண்டவர் பார்த்து உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். இப்படி நல்ல அதுக்கு தான் ஆண்டு அடிக்கடி பெற்றனை. சரி, இது வேறு சம்பவம். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிடாத கழுதை குட்டியை கட்டிற்கு காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ ஆண்டவர் கழுதை மேலே தான் இவ்வளோ அக்கறையாக உள்ளவராக இருக்கிறாரா? கழுதையை குறித்து தான் உள்ள தூரம் பேசுகிறாரா? அப்போ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். கர்த்தர் சோதனை நாம் பார்க்குறோம். எருசலேம் ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்துக்கு சுற்றி 12 வாசல்கள். இந்த 12 வாசலுக்கு எதிரே இருந்தவர்கள் அந்தந்த வாசலை கேட்டு, எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு போனதுல்லவா, வாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போனது. அப்பொழுது கட்ட வேண்டுமென்று தீர்மானம் எடுத்து போகும்பொழுது கட்டினவர்கள் அந்தந்த வாசலுக்கு முன்னால் இருந்தவர் கட்டினார்கள். அவையே 12 வாசலும் கட்டப்பட்டதுன்னு சொல்லி வேறு வாசிட்டோம். அதுபோல் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். ஹல்லேலூயா. சுற்றி தெரியாமல் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கன்னு சொல்கிறார். உண்டு. அப்போ நாமளும் என்ன செய்யணும்? முதலாவது நம்ம சுற்றி இருக்க வீடுகளை சந்திக்கணும். நம்ம எதிரே இருக்க வீடுகளை சந்திக்கணும். நம்ம எங்கேயோ சுற்றி அலைகிறோம், தெரிகிறோம், நமக்கு முன்னாலே இருக்காங்க ஜனங்கள். அதில் முக்கியம் என்னென்னு கேட்டால், ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டிற்கு காண்பீர்கள். என்ன சொல்ற? ஒருவனும் ஒரு காலம் மேலே ஏறக்கூடாது, ஏறி இருக்க மாட்டான்.
ஏன்னா கழுதைனா பொதி சுமக்கிறது தானே, மனிதனை சுமக்கிறது, பொதிகளை சுமக்கிறது தான் கழுதையோட வேலை. நான் சொல்கிறார், ஒருவன் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். அப்போ இயேசு கரைப்பட்டவர் அல்ல, கரைப்பட்டதில் பிரயாணம் பண்ணுறது அல்ல, ஒரு பரிசுத்தமான ஒருவரும் ஏறியிராத கழுதை குட்டியை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போ உங்களை என்னையும் ஆண்டு எதிர்பார்க்குறார். அவர் நம்மளே நம்மோட ஐக்கியமாக இருக்கணும், நம்மளே அவர் பிரயாணம் பண்ணணும், நம்மோடு கூட இருக்கணும். அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டி கர்த்தர் சொல். அது என்ன அர்த்தம்னு கேட்டால், கரைப்படாத ஒரு கழுதை குட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை கண்ட உடனே போய் அழுத்து கொண்டு வாருங்கள், அவங்க கேட்ட சொல்லுங்கள், இது ஆண்டுக்கு வேணும்னு சொல்லி. உடனே அவனை அதை அனுப்பிவிடுவான். அப்போ இவங்க சொன்னபடி இவங்க என்ன செய்கிறாங்க, போயிட்டு அவுக்கும் பொழுது அங்கே ஏன் இப்படி செய்து ஒரு உங்களுக்கு கேட்டால் இது ஆண்டுக்கு வேணும்னு சொல்லுங்கள், உடனே அதை இடத்துக்கு அனுப்பிடுவான் என்று சொல்லி அவரை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசலையே கட்டியிருந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போ அந்த கழுதைக்குட்டி எங்கே இருந்துதான், இருவழி சந்தையிலே ஒரு வாசல் இருந்தது. இருவழி சந்தையில் ஒரு வாசலே கட்டியிருந்த, இருவழி சந்தைன்னா அர்த்தம் என்னது, ஒன்று இங்கே போவோமா ஒன்று அங்கே போவோமா, ரெண்டு வழி இருக்குது, எப்படியும் போகலாம். ஆனால் இந்த கழுதைக்குட்டி அப்படி அல்ல, ஒரு வாசல் அருகே கட்டியிருந்தது. இருவழி சந்தி அங்கே, அதில் ஒரு வாசல் அங்கே கட்டியிருந்தது. அதை அழுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவர் கர்த்தர் சோதரன் நம்மோடு கூட பிரயாணம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஒருவனும் ஒரு காலம் ஏறுகிறாத ஒரு கழுதை குட்டி கர்த்தர் சொல். இப்போ நம்மளை எதிர்பார்க்குறார் கர்த்தர் சொல். கரை திரையாற்றதான ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் நமக்குள்ளே எதிர்பார்க்குறார். ஒருவரும் ஒரு காலம் ஏறுகிறார். ஏன்னா ஏறினால் அந்த கழுதை குட்டி, அந்த கழுதை தீட்டுப்பட்டது, மனுஷர் ஏறினார். அவை அப்படிப்பட்டதில் ஆண்டவர் பிரயாணம் விரும்புவார். அப்படின்னால்தான் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கிடைக்கும். ரெண்டாவது நிலைமை என்னன்னு கேட்டால், அது இருவழி சந்தையிலே கட்டப்பட்டிருக்குது. எங்கே இருக்குது கவனிக்கிறீங்களா, எங்கே இருக்குது அப்படின்னா இங்கேயும் போகணும் அங்கேயும் போகலாம். ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். உலகமாக ஆண்டவரா கர்த்தர் சொல்லு. அப்போ நம்ம வீட்டுக்கு ஊழியக்காரர் இருந்தாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, போகிறாங்களே 2 பேர் போயிட்டு அவுத்து கொண்டு வராங்க. அப்படி தான் நாமளும் சபைக்கு வந்தோம். மலையிலையா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாற்ற இருக்கிற நிலைமையில தான் நீங்களும் நானும் இந்த சபைக்கு வந்தோம். வேலையில் சொல்லுமா, உண்மையாக பொய்யா கற்று சொல்லு. எங்கே போகிறது தெரியாது, உலகமாங்கிற போது வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், யார் நமக்கு வழிகாட்டுவா தெரியாது. அப்படி தான் அந்த 2 பேரும் அவங்க வீட்டுக்கு அனுப்பினாராங்க. இருவழி சந்தி 2 பேர் வர்றாங்க. வழி தெரியாமல் இருக்கும் பொழுது, இல்லை நான் எல்லாம் செய்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது அல்ல. நம்ம என்ன செய்கிறது, அடுத்த கட்டம் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது தான் அதான் சொல்கிறது. நம்ம ரட்சிப்பை நாம் என்ன செய்யக்கூடாது, ரட்சிப்பின் கேடயத்தை பிடித்தவர்களாய் கடைசி இறுதி நம்மளோட ரட்சிப்பை நாம் மறந்துடக்கூடாது. கர்த்தர் சொல்றோம், நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எந்த நிலைமையில் இருந்தோம், இதை நம்ம மறந்துக்கூடாது. கடைசி வரை இருந்தோம், நாம் இதை பாதுகாத்துக்கணும். அப்போ எப்படி இருந்தோம், நம்ம இருவழி சந்திய 2 எண்ணங்கள் நமக்கு இருந்தது. எங்கே போகிறதுன்னு தெரியாது. உலகம் ஒரு பக்கம் இருக்குது, இவங்க வந்து 2 ஊழியக்காரர் வந்து சபைக்கு வாங்குங்கிறாங்க. எங்கே போகிறதா அங்கே போகிறதா தெரியாமல் நீ கீழ்படிச்சிட்டேன்னா ஆண்டவர் உன்னோடு கூட உன்னோட வருவார். அவர் உன்மேல் சவாரி செய்வார், உன்னை எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போவார். கீழ்படிந்தார். கீழ்படியெல்லாம் பொதி சுமக்க வேண்டிய நிலைமை தான். கீழ்படியணும் அப்படி தான் நிறைய பேர் கீழ்படியாக என்ன செய்கிறாங்க, கஷ்டம் ஐயா கஷ்டம் தெரியல, நீ உண்மையிலேயே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னை வந்து நான் ரொம்ப யோசித்தேன். இந்த ஊழியக்காரர்கள் போகிறாங்க, ஊழிக்கு போகிறாங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இது அவங்க அப்படி இல்லை, தெருவாக போகிறாங்க. எப்படியோ போகிறாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு சுற்றி அடித்து
ஆட்கள் சந்தித்து பேசி, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ பிரயாசம் இருக்கும், எவ்வளோ தூரம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும், பிரச்சனை சந்திக்க வேண்டும். சும்மா நீங்கள் நினச்சிடக்கூடாது, சும்மா ஏதோ வர்றாங்க வேலை இல்லாமல் வர்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து வர்றாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசலாம், நான் 5 மணிக்கு வந்துட்டேன், 4 மணிக்கு வந்துட்டேன்னு சொல்லி பெருமையில் பேசியிருக்கோம். நான் உங்களுக்கு முன்னே வந்து உட்காந்து சொல்லி, இது பெருசு இல்லை, நீங்கள் போகிறது பெருசு. ஹல்லேலூயா. நம்ம போகிறோம், ஆண்டு சொல்கிறார், போய் அந்த கட்டியக்கூடிய அவருங்க யாருக்கு இந்த கட்டம் ஆண்டு சொல்லுங்கள், அதை விட்டுருவோம். இந்த வேலையிலையும் சொல்லுவோமா ஹல்லேலூயா. இது செய்கிறது கூட அனைவருக்கு விருப்பம் இல்லை. என்ன மகிமையான ஊழியம், என்ன மகிமையான, நம்ம யோசிக்கணும். ஆண்டவரை நீ அனுப்புகிறார், இது மகிமையான ஊழியம், இது கனமான ஊழியம், கர்த்தர் சொல்கிறோம், மேன்மையான ஊழியம். என்னை ஆண்டவர் அனுப்புகிறார். எப்படிப்பட்ட, அதாவது கட்டப்பட்டிருக்கிற இருவழி சந்திகளிலே கட்டப்பட்டிருக்க ஒரு கழுதை ஆத்துமாக்கள் வழி தெரியாமல் இருக்கிறாங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க. என்ன செய்ய அந்த வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம், எனக்கு எப்போ விடிவாலம் வருமோ, ஏது வருமோ. அதாவது எங்கேயாவது பொதுசமுக்கு கூப்பிட்டு போனால் கூட அவன் ஆகாரம் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி சேர்த்துவான். இது ஒன்றுமில்ல, கட்டப்பட்டிருக்கு, இதுக்கு போய் சும்மா இருக்கிறதுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒருவரை தேடி போய் கண்டுபிடிச்சி சுவிசேஷிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. நான் கூட பெருமையில் அடிக்கடி சொல்லுவேன், நான் உங்களுக்கு முன்னே வந்துட்டேன், உட்காந்துட்டேன், 5 மணிக்கு வந்து உட்காந்து என்ன பேசுகிறேன், எல்லாத்துக்கும் முன்னே நான் தான் வர்றேன், இங்கே பேசியிருப்பீங்களே, பெருமையில் பேசுகிறாரு. சரி, ஓத்தாள் என்ன சொல்கிறாரு, நான் தான் முன்னே கொண்டு இருப்பேன், காலைல 5 மணிக்கு வரைக்கும் சொல்கிறாரு, பெருமை நாள். ஆனால் நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லை, சாதாரண வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை. இதை உணரும், இதுக்கு தங்களை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இது அர்ப்பமாக என்ன, நிறைய பேர் இந்த ஊழியம் சொன்னோடனே இது அர்ப்பமானு நினைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, ஊழியம் சொன்னது என்ன செய்கிறாங்க, ஒரு அர்ப்பமாக. என்ன ஊழியம், ஐயா ஆண்டவர் அனுப்புனார், ஐயா இயேசுநாதர் அனுப்புகிறார். அவர் கூட இருந்த அவர் எருசலேம் சையமே சேர்ந்து ஒளிமேல் கரையான பிற்பகை பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய 2 சீசர்கள் 2 பேரை நோக்கி, நம்ம அங்கங்கே ஓடி அறைய தேவையில்லை, நம்ம இருக்கிற எதிரிலே ஆத்மாவில் இருக்காங்க சொல்கிறார். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் ஏதாவது ஒரு கதை குட்டியை கண்டப்ப அவன் இன்னும் ரசிக்கப்படலை, இந்த சத்தியம் யாரும் சொல்லலை, சுவிசேஷம் அறிவிக்க இல்லை, அவன் மனம் திரும்பலை, அவன் கட்டப்பட்டு தான் இருக்கிறான், கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறான், இப்போ வழி தெரியாமல் இருக்கிறான். அப்போ எத்தனை பேர் வழி தெரியாமல் கட்டப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம பின்மாற்றக்காரையே ஓடி ஓடி சந்தித்து வாங்க வாங்க, அக்கா வாங்க, அம்மா வாங்க, அது ரொம்ப பெருமையாக பேசுங்க. அடுத்த வாரம் வரும்போம், அடுத்த வாரம் பார்த்துக்குவோம். ஆனால் ஒன்றுமே தெரியாமல், ஒரு வழி தெரியாமல் இதுவரை யாரும் அதாங்க, ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டின்னு சொல்லுவது. ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத, யாருமே அதுக்கு சத்தியம் சொன்னது கிடையாது, என்னென்னு விசாரித்தது கிடையாது, பேசுனது கிடையாது. அங்கே தான் ஆண்டு உங்களை அனுப்புகிறார். கற்று சொல்கிறார். தெரிஞ்சவங்கள்ட்ட அறிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் பின்மார்க்காண்ட போனால் 1000 கதை சொல்லுவாங்க. நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த பாசு கொடுத்தாரு, இந்த பாசு கொடுத்தாரு. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் சொல்கிறார், ஒருவனும் ஒரு காலமும் ஏறுகிறார. ஆண்டவர் எல்லாம் விவரமாக தெளிவாக தான் சொல்கிறார். ஆண்டோட ஊழியத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, சரியாக சொல்கிறார். நாம் தான் அது சரியாக கடைப்பிடிக்காதபடி, சரியாக செய்யாதபடி போனோம் வரலங்க. அவனை யார் அங்கே போக சொன்னது? பின்மாற்றக்கார வீட்டுக்கு யார் போக சொன்னது? ஆண்டு என்ன சொல்கிறார், ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத. அவனுக்கு சுவிசேஷம் தெரியாது, சத்தியமாக என்னன்னு தெரியாது. அவன் கட்டப்பட்டிருக்கான். வியாதி, பிரச்சனை, போராட்டம், கடன். பாருங்கள் எத்தனை பேர் இப்போ நம்ம டெய்லி பார்க்குற தற்கொலை ரொம்ப அதிகமாக நடக்குது. தற்கொலை நடக்குது, கொலை நடக்குது, கணவன் மனைவியை கொள்கிறான், மனைவி தான் நிறைய பேர் கொள்கிறான். எவ்வளோ நடக்குது டெய்லி பார்க்குறோம். காரணம், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆள் கிடையாது, சத்தியம் சொல்ல ஆள் கிடையாது. உங்களை என்னை ஆண்டு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நடராஜன் இருந்தார். அவர் சொன்னார், 4 மைல் நாங்களாம் போயிருக்கோம் கிராமத்தில், 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர். இன்னைக்கு போனால் நாங்கள் புதன் வியாழன் தான் வரோம் வீட்டுக்கு. 3 நாள் 4 நாள் ஆகும் போகிறதுக்கு.
ஏன்னா அந்த ஊர் அப்படியே போயிட்டு மொழியே பஸ் கிடையாது. எஸ்டேட் வழியாக தேயிலை டீ எஸ்டேட் வழியாக நடந்து போகணும். இந்த எஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்புறம் அடுத்து அப்படியே போயிடுவோம். அப்படியே போயிட்டு 3-4 நாள் ஆகும் போயிட்டு வரும். ஒவ்வொரு வீடாக போய் சந்தித்து பேசி, ஒரு வீட்டில் போவோம், கூட்ட வைப்போம், அவங்க ஆட்கள் கூப்பிடுவோம், அவங்களோட பேசுவோம். அடுத்த ஊருக்கு போயிடுவோம், கற்று சொல்கிறோம். அங்கே போய் ஒரு வீட்டில் தங்கி அவங்க வீட்டிலேருந்து அங்கே வீட்டுக்கு விட்டோம். இப்படியே 2-3 நாள் போயிடும். புதன் வியாழன் தான் திரும்ப நாங்கள் விசுவாசம் வீட்டுக்கு வருவோம், கற்று சொல்கிறோம். இப்போ என்னென்னு கேட்டால் தண்ணி சுட வச்சு 6:30 மணி வந்துடணும். எங்கே வந்துடணும்? தண்ணி கப்பில் வச்சுட்டு போகிறோமா தண்ணி, அது 6 மணி வந்து குடிச்சிடும். எப்படி ஊழியர் சூப்பரான ஊழியரில் தண்ணி கப்பில் ஊற வச்சுட்டு போனோம்னா அந்த தண்ணினா கிடையாது. திரும்பி நீங்கள் வந்து குடிக்கும்போது சூடாகவே இருக்கணும். நாங்கள் அப்படி இல்லை, 4 நாள் 5 நாள் கற்று சொல்லுவோம். ஒரு சில வீடுகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது. அந்த கிராமத்தில் எங்கே சாப்பாடு கிடைக்கும்? நல்ல சாப்பாடு கற்று சொல்லுவோம். ஏதோ கொடுக்குறது கஞ்சம் ஏதோ. ஆகவே நம்மளோட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகும். அப்படி இன்றைக்கி எத்தனையோ ஆத்துமாக்கள் கற்று சொல்கிறோம், கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ஆண்டோட ஊழியம். ஆண்டு சொல்கிறார், ஆண்டு நம்மோட பேசுகிறார். ஒருவனும் ஒரு காலம் ஏறியதாக கழுதை குட்டை காண்பீர்கள். அல்லேலூயா. இப்படி செய்தியிலிருந்து ஒருவன் உங்களுக்கு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை அவ்விடத்திலிருந்து அனுப்பிடுவான் என்று சொல்லி அவரை அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ ஏற்ப அந்த கல்லுக்குட்டி அவுக்குறீன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் கற்று சொல்லு. இதில் தான் நம்ம ஞானம் நடக்கணும். நின்று கேட்டால் எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை இல்லை. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் ஐயா. ஆண்டவனே நீ ஆண்டுக்கு ஒன்று தேவைப்படுது, ஆண்டு அன்பு கூறுகிறாரு. நமக்காக ஆண்டை பற்றி சொல்லணும். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் சபை பெரிய சபை, எங்கள் சபைக்கு வாங்க, நீங்கள் என்ன சொல்லுங்க? பார்த்தீங்களா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய முறையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டுக்கு வேணும்னு சொன்னால் அனுப்பிடுவாங்க. ஆண்டுக்கு வேணும்னு சொன்னால் கற்று சொல். நானும் வைப்போம் 90களில் மொழிக்கு போகும்பொழுது நாங்கள் 2 பேரும் தான் போவோம். எங்களை கூப்பிடுவாங்க வீட்டில், அம்மா எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவோம், ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவோம். நான் போனால் உட்கார வச்சவங்க பேசி சொல்லுவாங்க பிரச்சனையை. இப்போ கூப்பிட மாட்டேங்க, பயம். இப்போ என்ன பயம்? திருடனாக இருப்பானா, நல்லவங்களா இருப்பாங்களா, ஆடு திருடுறவனா, என்னம்மா இப்போ பயம் இருக்குது தானே? அந்த காலத்தை எப்படி இருந்துச்சு? எப்படி கூப்பிட்டீங்க எங்களை? வாங்கய்யா வந்து ஜெபம் போவோம், கர்த்தரை சொல்கிறோம். இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா வழிபோக்கு ஊழியர்கள் அவங்க வாடகை ஒரு பேக்கை போட்டுக்குவாங்க, அப்படியே ரோட்டு நடுவு போவாங்க வருவாங்க. கற்று ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த நீ எப்படி இருக்கணும்னு கேட்டால், வேறொரு வயல் நான் போவதில்லை அப்படின்னு எப்படி இருக்கணும்? கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், இதை நான் செய்திடுவேன். அந்த கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை நான் செய்திடுவேன், வேறொரு வயல் நான் போவேன். நம்ம சொல்கிறாங்க, போவா சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு கற்றுத்தாங்கய்யா, நான் அப்படியே நடக்கிறேன், வேறொரு இடத்துக்கு நான் போக மாட்டேன். கற்று நீங்கள் நான் சொல்லணும்னு நினைக்காதீங்க, எனக்கு சமைக்க வர சொல்கிறேன், அப்படி இல்லை. கற்று சொல்கிறேன், உங்களை ஆண்டு எங்கு தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் உறுதியோடு இருக்கணும், சாட்சியோடு இருக்கணும். கற்று சொல்கிறோம். மேன்மை அங்கே தான் இருக்குது, மேன்மை அங்கே தான் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஆண்டுக்கு வேணுக்கு கேட்குற முறை இருக்கு, கேட்குற முறை இருக்கு. ஒரு தடவை கடன் கேட்குறோம், எப்படி கேட்கணும்?
ஹலோ எனக்கு காசு கொடுப்பியா? பாருங்கண்ணே, வீட்டில் போய் ஐயா கொஞ்சம் எனக்கு தேவை இருக்குது, உதவி செய்ய முடியுமா? அப்படி தான் இருக்காங்க. ஃபோனில் பேசிட்டு ஐயா கொஞ்சம் பணம் தேவை இருக்குது, கொடுப்பியா? நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்கு போய் உட்காந்து அப்போ நம்ம கேட்போம், என்ன ஐயா என்னம்மா வந்தீங்க? இல்லையா நம்ம பார்க்கணும் தான் வந்தோம். பாருங்கள், ஒரு முறையை பாருங்கள், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ பிரச்சனை சொன்னால் அவங்களும் புரிந்து கொள்வாங்க. அப்புறம் பேசணும். அது தயவு செய்து இந்த மாதிரி ஃபோன்லாம் எங்கள் வீட்டில் கூட்டுருக்கு வந்துடுங்க, அப்பாயின்மெண்ட் வைக்காதீங்க. நேராக சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அம்மா உங்கள்கிட்ட கூட்டுருக்கு வாங்கன்னு சொல்லுவேன். வந்துடுறியா நாளைக்கு? ஏசனார் என்ன அழகாக கற்றுக்கார். நீங்கள் போங்க, போயிட்டு சொல்லுங்கள், இந்த கலந்துக்கிட்ட எங்களுக்கு தேவைன்னு. அவுக்கிற போது கேட்பாங்க, ஏன் அவுக்கிறேன்னு கேட்டால் ஆண்டுக்கு அது அவ்வளோதான். அவன் மறுபேச்சு பேச மாட்டேன். பேசுகிறான் பாசிங்க. அப்போ அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்த்தது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். அப்போது அவர்கள் போகவிட்டார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர் சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? போகவிட்டார். இயேசு கற்பித்தபடியே. இயேசுக்கு வேணும் சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் இன்னைக்கு இயேசு இல்லாதபடி இருவழி சந்திகளில் எங்கே போகிறோன்னு தெரியாதபடி கட்டப்பட்டிருக்கதான வியாதி, பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இப்படி கட்டப்பட்டிருக்கதான ஜனங்களை நாம் பார்க்குறோம். இருவழி சந்தி எங்கே போகிறோன்னு தெரியாது. கொஞ்சம் தப்பு நம்ம விட்டோம்னா தப்பான வழியில் போயிடுவாங்க, உலகத்துக்குள்ள போயிடுவாங்க. இப்போ நம்ம தான் போய் சீக்கிரம் போய் அதில் கண்டுபிடித்து அதில் இயேசுண்டு கொண்டு வரணும். நாளையா மற்ற வழியில் போகாதபடி நம்ம வழி கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு இயேசு துணை நிற்கிறார். நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசுக்கு வேண்டும்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். கர்த்தர் சோதரம் இதை மனதில் பதியணும், மனதில் வைக்கணும். இப்போ இவங்க போகும்பொழுது இவங்களுக்கு மனதில் ஒரு வேலை இருக்கலாம். ஆண்டு சொல்லிட்டாரு, நம்ம போகிறோம், அவுக்க போகிறோம், அடித்தாலும் அடிச்சிருவோம், என்ன சார் நடக்கும்? அதையும் சந்திக்க, பிரச்சனையும் சந்திக்க நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். பிரச்சனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தர் சோதரம். ஆகவே ஊழியம் என்பது தேவன் நம்மகிட்ட கொடுக்குறது. ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நம்ம காலையில் பார்த்தது அதை இதையும் ஜாயின் பண்ணி தான் பேசுகிறேன். அந்த ரூத்து அந்த வயலுக்கு போய் தற்செயலாய் அந்த வயல் அகப்பட்டதுன்னு சொல்லி வேறு சொன்னாலும் இல்லை, தேவ சித்தப்படி. அதில் உண்மையாக இருந்த காலை முதல் இந்நேரம் வரைக்கும் அவள் இங்கே தான் இருக்கிறாள். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை உண்மையாக செய்தபடினாலே ஒரு பெரிய மேன்மை, பெரிய ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சி. இன்றைக்கும் அந்த அம்மாவுக்கு தான் பேசுகிறோம். காரணம்னு கேட்டால் அவள் கொடுத்த சின்ன ஊழியத்துலேயும் உண்மையாக இருந்தாள். அல்லேலூயா. என்னது? தன் மாமியாரும் சாப்பிடணும், தானும் சாப்பிடணும், ஒரு சேவை செய்கிறாள். நீங்கன்னா புது ஊருக்கு போட்டால் என்ன செய்வீங்க? கர்த்தர் சோதரம் மேக்கப்லாம் போட்டு உட்காந்துருப்பீங்க. நான் வெளியே போக மாட்டேன். என்னது? எல்லாம் அடித்து கர்த்தர் சோதரம் குடி. நான் ஏன்னா புது பொண்ணு இல்லையா, எல்லாம் மேக்கப்லாம் போட்டு அப்படி உட்காந்துருப்பீங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளையில் எடுத்துச்சு, சாக்கு பையை எடுத்துச்சு, வரைஞ்சி கட்டடிச்சு, அம்மா நான் போயிட்டு வரேன், எங்கேம்மா போகிறேன், நான் அப்படி போய் ஏதாவது செஞ்சுட்டு வரேன். கர்த்தர் சோதரம். இந்த பொறுப்பு ஏதாவது நான் செய்யணுமே, இந்த அம்மாவுக்கு சாப்பிடணுமே, நானும் சாப்பிடணுமே சொல்லி பொறுப்பு. அப்போ போனது மாத்திரமல்ல, காலை முதல் சாயந்தரம் வரைக்கும், இருட்டு வரைக்கும், இப்பொழுதுதான் இவர் கூடாரத்துக்கு வந்தார். அப்போ ஏதோ கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் வேலை செய்ய ஓடலை, ஒரு 3 மணி நேரம் வேலை செய்ய ஓடலை. காலை முதல் இருட்டு வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும். வீட்டு எஜமான் எப்போ வருவான்? சாயந்தரம் வருவான். இதுக்கு வருவார், வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பார். படியால் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தானே அவர் வருவார். வந்து எப்படி வேலை, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, சரி எல்லாருக்கும் கூப்பிடுங்க, இந்த சம்பளம் வீட்டுக்கு போகணும். அந்த டைம் தான் அவர் வருவார்.
அப்போ இதுவரைக்கும் கத்துசோம். ஆகவே நம்முடைய வேலையில் நம்ம உண்மையாக இருந்தால் உயர்வு நம்மை தேடி வரும். ஒரு அலையில சொல்லுமா ஆலையிலையா என்னது உயர்வு? உயர்வு தேடி நம்ம போகக்கூடாது. தேவந்த பிள்ளைகள் உயர்வை தேடி போகக்கூடாது. உயர்வு நம்மளை தேடி வரணும். ஆசீர்வாதத்தை தேடி நம்ம போகக்கூடாது. ஆசீர்வாதம் நம்ம பின்னால் வரணும். பின்னால் எப்படி வரும்? ஏசு முன்னுக்கு விட்டு நம்ம பின்னுக்கு போனால் ஆசீர்வாதம் வரும். ஏசு பின்னுக்கு விட்டு நம்ம முன்னுக்கு போனோம்னா ஆசீர்வாதம் வரும். பாட்டை படிக்கிறோம். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பார்த்தீங்களா? படிக்கிறது தானே. உலகம் என் பின்னே இயேசுயன். அப்போ இயேசு முன் வச்சு நடந்தோம்னா நம்ம எல்லா காரியங்களும் நடக்கும். அப்போ நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரும் பொறுப்பு கொடுக்கல, ஆனால் தானாக எடுத்து அந்த நவமி எலும்பெலும்பு காலை எலும்பு தூங்கிட்டு இருக்க சீக்கிரம் போயிட்டு ஏதாவது சாப்பாடு அப்படி ஏதாவது இப்படி இருக்கா? சரத்தில் இருக்கா? அப்படி இருக்காமா? உங்களுக்கு தெரியும், படிச்சது இல்லை. அப்போ யார் அனுப்புனது? யார் அனுப்புனது? தானாக எழுதிச்சு. யாரும் அனுப்பல, யாரும் கட்டாயப்படுத்த இல்லை. நம்மளே என்ன செய்ய? வாங்க வாங்க, ஒளி சார்ந்த வருவீங்களா? ஒளித்து வரீங்களா? நாளைக்கு வீட்டுக்கு போகிறீங்களா? சிவகுலம் போவீங்களா? நீங்களும் போவீங்களா? இல்லைப்பா, சொல்ல முடியாது. கற்று சொல். நம்மளாய் தெரிந்து கொள்வது. அல்லேலூயா. நாமாய் தெரிந்து கொள்வது. யாரும் நம்ம கட்டப்படுத்தலை. கற்று சொல்லும். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு உணர்வு வேணும். என்னன்னு கேட்டால், நாம் யார், எங்கே இருக்கிறோம், எங்கேருந்து வந்திருக்கிறோம், நம்முடைய தொழில் என்ன, நம்முடைய வேலை என்ன. அந்த அம்மாவை எழுப்பி மாமியார் சொல்லுங்க, அம்மா நான் போயிட்டு ஏதாவது நமக்கு 2 பேருக்கு சாப்பாட்டுக்கு வழியை பார்த்துட்டு வாருன்னு சொன்னால், போ மகளேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அங்கே தான் அவளுக்கு மேன்மை வந்தது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை, கணம் எல்லாம் உங்களை தேடி வரும். மலையிலையா அந்த ஊர்லேயே பெரிய ஒரு பணக்காரன், பிறகு படிப்போம் அவளை கொடுத்து பெரிய பணக்காரன். அவளுக்கு மனைவி இருந்தால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசை. எல்லாம் அந்த வயல்வெளிகள்லாம் சொந்தக்காரங்க. அவர் தான் அதிக சொத்து இருக்கிற அந்த ஊரில் பெரிய பணக்காரன். ஏனென்றால் கொஞ்சத்தில் உண்மையிலோனே அநேகத்தில் எதையாக வைப்பேன்னு சொல்லி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த பாரு, இப்போ அநேகத்துக்கு அது அந்த வயலுக்கே சொந்தக்காரனை மாற்றித்தார். ஒரு நாள் வந்து போய் உண்மையாக வேலை செஞ்ச வயலுக்கே சொந்தக்காரையை மாற்றிட்டார். நம்ம உண்மை இல்லாமல் 10 வருஷம் 20 வருஷம் உழைச்சி ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையா. நான் சொல்லி ஒரு நாள் செஞ்சாலும் உண்மையாக செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். செய்யலைன்னு நீங்கள் சொல்லலை, நீங்கள் செய்யலைன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாத்தையும் விட ஜெபம் பெரிய ஊழியம். உடனே சொல்லுவாங்க, நாங்களாம் ஊழியத்துக்கு போலே பாசம். இல்லை இல்லை, உங்களுக்கு பெரிய ஊழியம் இருக்குது. நீங்கள் 1 மணி நேரம் ஊழியத்துக்காண்டி ஜெபிக்கணும். மழையிலையா விசுவாசிகள் உட்கார்ந்து உங்கள் ஜெப நேரத்தில் 1 மணி நேரம் உங்களுக்கான ஜெபம், உங்கள் குடும்பத்துக்கான நல்லா ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் நல்லா நன்றி செலுத்துங்க. ஆண்டு நல்லா துதிங்க. சபையாருக்கான ஜெபம் பண்ணுங்க. பிறகு ஊழியத்துக்கான ஜெபம் பண்ணுங்க. நேரம் பத்தாது, நமக்கு நேரம் போதாது. ஆகவே உண்மை உயர்வை கொண்டு வரும். மலையிலையா உண்மையாக இருந்தால் உயர்வு எங்கே வரும்? கத்து சொல்லும். சரி, படம் இங்கே வரும், மார்க் வரும். அவர் போய் வெளியே வழியருகே வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலை கட்டியிருந்து அந்த கழுதைக்குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய வேலை ஆண்டவர் சொன்னதை செய்வது. நம்முடைய வேலை கட்டுகளை பூமியிலே கட்டவிழ்க்கிறது, பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். பூமியிலிருந்து கட்டிட்டு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் கட்டப்பட்டது எழுதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். நம்முடைய வேலை என்னன்னு கேட்டால் கட்டை அவிழ்ப்பது. கட்டை என்ன செய்வது? அந்த எண்ணத்தோடு போகணும். நீங்கள் போகணுன்னு தெரியணும், இந்த ஆள் ஏதோ, இந்த மனுஷன், இந்த அம்மா ஏதோ கட்டில் இருக்காங்க, பிரச்சனை இருக்கிறாங்க, வியாதி இருக்கிறாங்க,
போராட்டம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், கட்டை அவுக்கிற வேலை. உங்கள் வேலை என்ன வேலை? கட்டை. அப்போ தெரியணும் இல்லையா என்ன கட்டில் இருக்கான்னு தெரியணும் இல்லையா? ஆண்டு சொன்னால் நீங்கள் போய் கட்டை வெளுத்து கொண்டு வாருங்கன்னு தான் சொன்னார். மற்ற ஆண்டு சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். ஏன் எதுக்குன்னு கேட்டா அதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்? வாசிங்க தான் அவர்கள் வெளியே இருவர் சந்திக்கு வாசலை கட்டு கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நிற்கிறவர்கள் சிலர் நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அல்லேலூயா. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு சொன்னார். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு முறைமை இருக்குது. சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய முறைமை இருக்குது. இப்போ இயேசுக்கு வேணும்னு சொல்லுங்கள், அப்பொழுது அவர்கள் போடுவார்கள். அப்போ சொன்னபடியே போய் சொன்ன உடனே நடந்து. நம்முடைய பொறுப்பை உணரணும். உங்களோட வேலை மிகப்பெரிய வேலை, பிரதானமான வேலை. ஒரு கட்டப்பட்டிருக்கான், வியாதியில் கட்டப்பட்டிருக்கான், பிசாசங்கத்தில் ஆகப்பட்டிருக்கான், கடன் தொழிலில் கட்டப்பட்டிருக்கான், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கணவன் மணிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை, தகப்பன் பிள்ளைக்குள்ள தாய்மாளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. இப்படி பல விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ நம்மளோட வேலை என்னன்னு கேட்டால் அதை அவிழ்த்து கொண்டு வர வேண்டியது. இதை தான் உங்களோட வாழ்க்கையிலும் செய்தார்கள், என்னுடைய வாழ்க்கையிலும் செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் யாரும் வீட்டில் சுவிசேஷம் சபைக்கு வாங்கன்னு சொல்லலை. யாரும் அறிவிச்சு நான் சபைக்கு போகல. நான் ஆர்சியில் இருந்தேன். இன்னொரு சகன் ஒரு சிஎஸ்சியில் இருந்தார். 2 பேரும் விளையாட போவோம், ஃபுட்பால் விளையாட அங்கே போவோம். சாயந்தரம் ஊழியம் வேலைக்கு வந்தோடனே கிரவுண்டுக்கு ஓடிவோம். அப்படி போயிட்டுருக்கோம். நாங்கள் பேசி நம்ம ஒரு சிஎஸ்சி சபையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அதுக்கு போனோம். அதையும் பார்த்துக்கணும். அன்னையிலேருந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஏதாவது உங்கள் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தேடி சபையில் தேடி அலைஞ்சி ஒரு நல்ல சபையை தேடணும். ஒரு நல்ல சபை, உண்மையான சத்தியம் சொல்ல சபை எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்களாக போனோம். யாரும் எங்களை கூப்பிடவே இல்லை. கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாங்க, கஷ்டமாக இருக்கும். ஆகவே உங்கள் கையில் ஆண்டவர் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்க, சாதாரண பொறுப்பல்ல, கட்டப்பட்டவர்களை அவிழ்த்து கொண்டு வரும்படியான வேலையை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அது உண்மையாக செய்தால் உயர்வு, ஆசீர்வாதம், நன்மை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அது கொஞ்சத்தில் உண்மை. அதான் சொல்லுது. ஒரு தாளந்தை வாங்கணும்னு அப்படி இருக்கக்கூடாது. 4 தாளந்தாலும் வாங்கினோம். 2 தாளம் அவன் எப்படி செய்தோமோ அப்படி நீங்கள் செய்தால். 5 தாளம் அவன் இன்னும் 5 கொண்டு வந்து கொடுத்தான். 2 தாளம் வாங்கினா இன்னும் 2 கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் ஒரு தாளம் வாங்கினோம் புதைத்து வைத்தது போல இருந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நம்ம என்னது, இவனை எள்ளும் பட்கள் மானத்தை கொண்டே போடுங்கள், கையும் காலையும் கட்டுங்கள், சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுங்க ஓட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கற்று சொல்லும். அப்படி தான். அப்போ நம்மளுக்கு பொறுப்போட நாம் உண்மையாக இருக்கும். இயேசு கற்பப்படி அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். இது குறிப்பிட்டு தான் இருக்குது. கீழே கேளாசம் வாசிப்போம். வஸ்திரங்களை போட்டார்கள். முதலாக இந்த கழுதை குட்டியின் மேலே ரட்சிப்பின் வஸ்திரம் போடப்படுகிறது. வேலையில் சொல்லுமா அல்லேலூயா. என்ன வஸ்திரம்? முதல் அவுத்து கொண்டு வர்றாங்க. இயேசுக்காரன்னு சாதாரண வஸ்திரம் போடுவாங்க, ஏசு சம்மந்து போகிறதுன்னு. அதை கேட்க ரசிக்கப்பட்டீங்களா? அது மேல் வஸ்திரத்தை போட்டார்கள். இது ஆச்சரியமாக இருக்கும். என்ன இன்றைக்கி ஒரு நாள் இல்லாமல் இதுவரை நம்மளை யாரும் கவனிக்கலையே, விசாரிக்கலையே, இப்படியெல்லாம் நடக்குதே. வஸ்திரங்களை போட்டார்கள். அவர்கள் குட்டியை இயேசு எடுத்து கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அதன் மேல் இயேசு ஏறி போனார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ சந்தோஷம். அந்த போவாஸ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் ஆண்டு உங்களோடு கூட இருக்கணும். ஆண்டு எங்கே இருக்கணும்? உங்களோடு கூட. இப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அவுத்து கொண்டு வந்துட்டீங்க. இயேசு அந்த குட்டியில் பிரயாணம் பண்ணுறார். அதில் உட்காந்து சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி படணும். அல்லேலூயா.
கர்த்தர் சோதரம். ஒன்றும் தெரியாமல் இருவழி சந்திலே அங்கே போகிறதா இங்கே போகிறதா தெரியாமல் கடன்லையும் வியாதிலையும் பிரச்சனையும் கட்டப்பட்டிருக்கிற குழந்தை கொண்டு வந்தோம். இப்போ பார்த்தா இயேசு கர்த்தர் சோதரம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அப்போ ஒரு ஆத்மா ரசிக்கப்படல கர்த்தர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் பார்த்தீங்களா? எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் பார்த்தீங்களா? அந்த ஆசனம் உங்களை தானே வந்து சேரும். ஏசு சந்தோஷப்பட்டால் அந்த ஆசனம் உங்களை தானே வந்து சேரும். அதன் மேல் வஸ்திரத்தை போட்டார்கள். அதன் மேல் இயேசு என்ன செய்தாராம்? ஏறி போனார் கீழே. கர்த்தர் இதுவரையும் இந்த கழுதை குட்டி மண்ணில் தான் நடந்தது. இப்போ பார்த்தா அநேகர் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், மரக்குப்புகளை போட்டார்கள். ஒரு இயேசுகிட்ட வந்துட்டு அவனுக்கு மேன்மை பார்த்தீங்களா? இப்போ நீ எங்கே நடக்கிற? இப்போ எங்கே நடக்கிறீங்க பார்த்தீங்களா? சகதிலையும் மண்ணிலையும் நடந்த நீங்கள் உங்களை ஆண்டு ஏகமனை வைத்திருக்காரு பார்த்தீங்களா? கர்த்தர் சோதரம். செருப்பே இல்லாமல் நடந்தோம். இப்போ 1000 ரூபா செருப்பு. சந்தோஷம். நல்லா ஒரு வளையல் கூட வாங்கி போட முடியாதோம். காலிலே தங்கத்துக்கு போடக்கூடிய அளவுக்கு ஆண் நம்மளை வைத்திருக்கிறார். சந்தோஷம், மகிழ்ச்சி. வஸ்திரங்களையும் மரக்கொப்புகளையும் இந்த கழுதைக்கு என்ன சந்தோஷம் பார்த்தீங்கன்னா. ஆண்டுக்குள்ள வந்தால் எல்லாருக்கும் அதாங்க என்ன சந்தோஷப்பட்டிருக்கும். சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு? ஆண்டுக்குள்ள வந்துட்டா என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம். மரக்குப்புகளையும் வஸ்திரங்களையும் போட்டார்கள். வாசிங்க. அநேகர் கர்த்தர் கழுதையும் சேர்த்து கழுதைக்கு சோத்திரம். ஐயோ, என்னது முன்னெடுப்பாரும் முன்னெடுப்பாரும் கர்த்தர் நாமத்துக்கு வருகிறவருக்கு சோத்திரம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சம் உணருங்க. நீங்கள் ரோட்டில் நடக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. நான் இதுக்கு தகுதியா? ஆண்டவரே செருப்பு போடுறதுக்கு நான் தகுதியா? நான் எப்படி நடந்தேன்? எங்களுக்கு ஒரு பேர் பிரின்சிபலை பிடிச்சி எங்களெல்லாம் பிடிச்சி அன்றைக்கி இது வந்திருக்கு, இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் காலேஜ் ஸ்கூலுக்கு. காலேஜ் தான் நான் போகலைங்க, காலேஜ் எனக்கு நடத்திக்க வந்தார். செருப்பு இல்லாமல் வந்திருக்காங்க. நாங்கள் 8 கிலோமீட்டர் அந்த பக்கம் வரோம் பஸ்ஸில். செருப்பு கிடையாது எங்களுக்கு. செருப்பாக காசு கிடையாது, சும்மா தான் போவோம். செருப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், ஷூ என்ன செருப்பு என்ன? எதனால நம்ம போடாமல் இருக்கணும். வீட்டில் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் போடாமல் இருந்தால் ஏசுக்கிட்ட வந்ததுனால, எந்த வந்ததுனால ஏசுக்கிட்ட வந்ததுனால. இப்போ பிரின்சிபல் பிடிச்சி கற்று விட்டார். அடுத்த நாள் எவனும் செருப்படாமல் ஏறக்கூடாது. செருப்பாத இடையே ஸ்கூலுக்கு ஷூ போட்டு வரா, நீங்கள் செருப்பாது போட்டு வாங்களா? எங்கள் நிலைமை அவருக்கு எப்படி தெரியும்? 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து வரும். பஸ்ஸுன்னு பஸ்ஸுவான். பஸ்ஸுக்கு 7,000 ரூபாய் சீசன் டிக்கெட். எவ்வளவு? 7,000 ரூபாய். 8 கிலோமீட்டர் பஸ்ஸு ஒரு மாதத்துக்கு 7,000 ரூபாய். அந்த 7,000 ரூபாய் கூட கட்ட முடியாதபடி நீங்கள் நான் அப்படி சொல்ல முடியாது. எப்படின்னு தெரியுமா? அப்பா ஒரு நாள் சாப்பாடுக்கு 1000 ரூபா செலவுன்னு சொல்லுவீங்க. நாங்கள் எப்படின்னு தெரியுமா? 7,000 ரூபாய் கட்ட முடியாது. எங்கள் அம்மா நகை வச்சு கொடுப்பாங்க. அந்த நகையை தோட கொண்டு வச்சு 7,000 ரூபாய் கட்டி பஸ்ஸில் போக சொன்னால் சரி அதெல்லாம் நினைக்கணும். இதெல்லாம் நினைக்கலன்னா நம்ம இல்லை. இப்போ இந்த கழுதை நினைக்குது. இந்த கழுதை என்ன நினைக்குது? என்ன அன்றைக்கி புதுசாக இருக்கு எல்லாம். ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இதுவரை இவ்வளோ சுகமாக நான் இருந்ததில்லை. என் மேலே ஒருத்தர் பிரயாணம் பண்ணுறாரு, இவ்வளவு நல்ல பெண்மையாக இருக்குது. ஏசு அல்லேலூயா.
அப்புறம் இன்னொரு கீழே பார்த்தா தரையெல்லாம் ஒரே துணியாக இருக்குது. அந்த வஸ்திரங்கள்லாம் போட்டார்கள், கொப்புகளை வெட்டி போட்டார்கள். மேலே அழகான ஒரு துணி கிடக்குது. அப்படிதாம்மா வந்துருக்குறோம். நம்ம ஒரு ரட்சிப்பை நீங்கள் எழுந்து போகாதீங்க, சந்தோஷப்படுங்க, கழிவுங்க. இவ்வளோ மேன்மையாக எனக்கு இன்னும் கீழே சொல்லிகிட்டு இருக்காதிங்க, முடியலை, நடக்கலை, நான் கஷ்டப்படுறேன். நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னு யோசிங்க. கீழே வாசிக்கணும். ஆற்பது அதுக்கும் சேர்த்து தான் கத்து சோத்திரம், பலதைக்கும் சேர்த்து ஆண்டு கிடைக்கிற ஆசிரம் நமக்கு தான். கத்து சோத்திரம் அதாங்க, ஆண்டு கூட இருந்தால் அந்த ஆசிரம் நமக்குரியது. அது இல்லையா, நீ ஏசப்பாடு இருந்தால் அவருக்குரிய ஆசிரம் தான். சுதந்திரத்தில் பங்குண்டு நமக்கு. அவருடைய சுதந்திரத்தை பங்காளியாக ஆகும்படி நம்ம அழைத்திருக்கிறார். அவரோடு கூட நம்ம பங்காளிகளாகும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை நமக்கு பங்குண்டு, அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்தையும் நமக்கு பங்குண்டு. இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, அவசரம்னா 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 இதுவும் கத்து சோத்திரம் ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது. நீங்கள் சபைக்கு எப்படி வர்றீங்க, மகிழ்ச்சியோடு வர்றீங்க இல்லையா? நான் போகும்போது எப்படி போகிறீங்க, யாரும் கஷ்டமாக இருக்கு. சொன்ன எவ்வளோ சந்தோஷம் பாரு. வரக்குள்ள மகிழ்ச்சியாக வர்றீங்க, போக கூட நம்ம மகிழ்ச்சி அனுப்புகிறோமா? கத்து வாசிங்கம்மா. கத்து இப்போ இந்த கழுதையை ஆண்டு எங்கே ஒன்றுட்டாரு, எங்கேயோ கிராமத்தில் இருவழி தெரியாமல் இருந்த இடத்துல எருசலேமுக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. எருசலேமுக்கு வந்து தேவாலயத்துக்கு பிரவேசித்து உன்னை ஆண்டு சரியான இடத்துக்கு கொண்டு இருக்கிறார். அப்போ ரூத்து கொண்டு வந்தது போல உன்னை ஆண்டு எங்கே கொண்டு வந்திருக்கிறார், எருசலேமுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். எப்படி என்ன வரவேற்பு, இடையில என்ன மேன்மை, என்ன கனம். சோத்திரையா, சோத்திரம், சோத்திரமா, சோத்திரம். இந்த ரட்சிப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணரணும். என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் உணரணும். எப்பயும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லைன்னா இல்லாமல் தான் போங்க. கற்று ஒழிக்காது. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணால் இல்லை இல்லை இல்லை, ஆசிரம் ஒழுங்கு பார்க்கணும், இல்லை இல்லை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொன்னால் நம்முடைய ஆண்டவரை நாம் அவமானப்படுத்துகிறோம். அவர் சர்வவல்லமை தேவன், சகல பொக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு உண்டு. வானத்தின் பொக்கிஷமான அவர் கையில் இருக்கிறது. கத்து பூமியின் பொக்கிஷங்களும் அவர் கையில் இருக்கிறது. இரும்பு தாழ்பாலை உடைத்து அவர் பொக்கிஷங்களை தர வேண்டும் வாக்கு பண்ணியிருக்கிறார். இல்லைங்கிற வார்த்தை நமக்கு வரக்கூடாது. பாருங்க, இந்த கழுதை குட்டிக்கு வந்த மேன்மை நேராக எருசலேமுக்கே போய் சேர்ந்துருச்சு. அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் இருவழி சந்தியில் அப்படி ஏசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை பிரவேசித்து ஒரு கிராமத்தில் ஒரு இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருக்குன்னா எல்லா பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில் இருக்குது. கர்த்தர் சுத்தம். ஆனால் அப்படிப்பட்டதை இயேசு எவ்வளோ பெரிய மகிமை மேன்மை கொடுத்து எருசலேமை கொண்டு வந்து ஆண்டு படித்தாரே, உங்களை கொண்டு வந்து ஆண்டு தேவாலயத்தை வைத்திருக்கிறார் நம்மளை. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. உங்கள் மேன்மை ஆண்டவர் நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ நம்மளை எப்படி இதுதான் இப்போ சொல்லி முடிச்சாச்சு. எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் வரணுமே, அந்த சந்தோஷம் முகத்தில் வரணுமே. அது இல்லை பாஸ்டர், இது இல்லை பாஸ்டர், அப்படி இல்லை பாஸ்டர். செய்வார், அழைத்தவர் உண்மையிலவர். அல்லேலூயா. இதுவரையும் அங்கே கொண்டு போனவர், இதுவரையும் நம்ம நடத்திடுவார். இடையில கைவிடுவார்களா? இடையில கைவிடுற தேவன் அல்ல. அழைத்தவர் உண்மையிலவர், கடைசி வரையும் நம்ம நடத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, சொருக்கு இடம் கொடுக்காதீங்க, அதிரைத்து இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் சோதனை. ஆகவே கட்டப்பட்டிருக்க நாம் இன்னைக்கு விடுதலாக்கப்பட்டு ஆண்டு சமூகத்தை வந்திருக்கோம்னு சொன்னால் அது காரணம் அந்த 2 பேர். அல்லேலூயா. அவங்களையும் மறந்துடாதீங்க, அவங்களையும் மறந்துடாங்க. சங்கரி என்ன செய்யக்கூடாது, வீடாக மறக்கக்கூடாது, வீடாக மறக்கக்கூடாது. என்னம்மா
அவங்க வீட்டில் வந்து உங்களோட பேசி சந்திச்சு இப்போ நீங்கள் வேறு யாரையாவது சொல்லுவீங்க. நம்ம வீட்டில் வரல வந்தாங்க, அதான் அவங்க அழைச்சி கொண்டு வந்தாங்க. அதனால் கவர்னர் சந்தித்தோம். அவங்க சந்திச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. கொண்டு வந்தது இப்படி ஒவ்வொருத்தரையும் உங்களை சண்டே கிளாஸ் எப்படி மாற்றீங்க? நீங்கள் எப்படி தெரியுமா? என்ன சீமான் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த 2 பேர் மறந்துடாங்க. அல்லேலூயா. எந்த கர்த்தர் நம்ம அவங்கள மறந்துடுவோம். நான் இயேசுவோட கூட இருக்கேன், நீ என்ன எனக்கு சொல்கிறது தட்டி விட்டுருவோம். இப்போ பாருங்க, இப்போ அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம சொல்கிறாங்க நீங்கள் தான் சொல்கிறாங்க. பாஸ் அவர் பெரிய ஆளா? நாங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் வீட்டில் வந்து கூட்டம் வச்சது யார்? முதல்ல சத்தியம் சொன்னது யார்? இந்த பீலாவுக்கு தெரியும், ஜாக்குக்கு தெரியும். வாரம் வீட்டில் கூட்டம் நடக்கும். எக்மரில் வாரம் ஒரு வீட்டில் நடக்கும். இல்லை மாமர் வீட்டில் நடக்கும், ஒரு நாளைக்கு பீலாவுக்கு நடக்கும், ஒரு நாளைக்கு பேர் செல்லாவுக்கு நடக்கும். தொடர்ச்சியாக நடக்கும். நானும் வைஃப் தான் வருவோம். இப்போ கேட்டால் அவர் நாங்கள் எப்படி அப்பா அந்த 2 பேர் இல்லைன்னா நீ எங்கே இருப்ப தெரியுமா? கட்டப்பட்ட கழுதையாக இருவழி சந்தி, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வியாதி பிரச்சனை போராட்டம் கஷ்டங்கள். அது ஆண்டு சொல்கிற கட்டப்பட்டிருக்க ஒரு கழுதைன்னு சொன்னால் எல்லா விதத்திலையும் கட்டப்படும். அவன் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மை அந்த 2 பேரையும் மாற்றக்கூடாது. கர்த்தர் சொல்றார் கடைசி இறுதி நாம் அவர்களுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டினாங்க இல்லையா? கர்த்தர் சொல்றார் அப்படி இருக்கணும். 7 முடிச்சு இடையில என்ன செய்யக்கூடாது? முடிச்சுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இடையில முடிச்சுக்கக்கூடாது. இந்த ஒரு ஆள் தான் உண்மையை சொல்லியிருக்கு. ஜெயகன் ஒரு ஆள் தான் உண்மையை சொல்லியிருக்கு. நீ தான் பாஸ்டர். வசந்தமா யாரு? வாங்க பாஸ்டர், வீட்டில் ஜெபம் பண்ணுவோம். இந்த ரட்சிப்பு பாருங்க, எவ்வளோ விளையாட ரட்சிப்பு. ஆனால் இதுக்கு மூல காரணம் இருக்கிறார். 2 பேர் வந்து சரி, இதுக்கு மூல காரணம் இயேசு. அல்லேலூயா. என்ன செய்தார்? யார் அனுப்புறது உங்கள் வீட்டுக்கு? இயேசு அனுப்பினா. அதனால இயேசு பிடிச்சிட்டு உங்களை கைவிடலாமா? கொஞ்சம் யோசிங்க. இயேசு பிடிச்சிட்டு உங்களை கைவிடலாமா? இல்லை. இயேசு பிடிச்சிக்கிட்டு இவங்களை கைவிடலாமா? இல்லை. என்ன ஆச்சரியமான காரியம். தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிற பாருங்க. இப்போ அங்கே போவோம். உங்கள் பாசம் 8 மணிக்கு தானே முடிப்பார். உங்கள் பாசம் எத்தனை மணிக்கு முடிப்பார்? இப்போ 10 கேட்டுக்கிட்டு இருப்பார். நாளைக்கு கேட்பார். ஃபோன் பண்ணார் சாயந்தரம், சாப்பிட்ற பாஸ்டர் சாப்பிட போகிறேன். எத்தனை மணி? 12 மணி இல்லை 1 மணி. ஐயா நான் சாப்பிட்டு படுத்துட்டேன்னு சொல்லி சாப்பிட்டு நான் படுத்துட்டேன். என்ன சொன்னேன்? இதை மறந்துட்டேன். என்ன சொன்னேன்? அந்த ரூத்து கர்த்தர் சோதரம், நீ ரூத்தா இருக்கலாம், நவமி யார் மறந்துடக்கூடாது. என்னத்தான் மாமியார் இருந்தாலும் நீ வரமாட்டேன் என்னன்னு சொன்னா, நீ பரவாயில்ல வந்துட்ட. இல்லைம்மா வேணாம்மா நீ வர வேணான்னு திரும்ப சொல்லி பார்த்துச்சு. உன்னை விட்டுட்டு வந்துருந்தா வேணா அந்த அம்மா விட்டு வந்துருக்கணும். மாமியார் லேசல் மறந்துடாது. நம்ம கூட்டு வச்சு இல்லையா? கூட்டுறதுலாம் மறந்துடுறா.
வேற ஆள் கிடச்சோன்னா நீ யாரு? இது சபையில் நிறைய பேர் இது கேட்டால் டக்கு டக்குன்னு வேலை மாற்றிக்கிறாங்க, மாற்றி பிடிச்சிக்கிட்டு நீ யாரு? அவன் கிடக்குறேன். நான் இப்போ எனக்கு இந்த சிஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சிஸ்டர் ரொம்ப பிடிச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உங்கள் வீட்டுக்கு போகிறப்ப எனக்கு வரவேற்பு கிடையாது, திட்டு, அடி குடி. அல்லலியா வந்துடுமா உங்கள் பாட்டி, அல்லலியா வந்துடுமா கம்பால் குத்துவேன். ஒரு கம்பு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அல்லலியா வந்துடுவேன்னு பார்த்தது. இன்னைக்கு நான் குத்திக்கிட்டு இருக்கேன். அடி நொறுக்கு என்ன ரசிப்பு. இப்போ ரூத்துக்கு இவ்வளோ மேன்மை கிடைச்சதுக்கு பாருங்கள், ஒரு வகையில் அந்த அம்மா தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழியில் யார் காரணம்? யார் காரணமா? ரூத்தனைக்கு இவ்வளோ பெரிய அடுத்த நான் படிக்க போகிறோம். ஒரு பெரிய பணக்காரனுக்கு திருமணமாகி அந்த வயலுக்கே கடைசியில் வேலைக்கு வந்தம்மா, பொறிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தவணைக்கிட்ட ஐயா நான் பொறிக்கிறேன்னு சொன்னோம்மா. இன்றைக்கி அந்த வயலுக்கே சொந்தக்காரியாகி இவ்வளோ மேன்மை அடைகிறதுக்கு காரணம் அந்த நவோமி. அப்போ நான் பெரிய இடத்துல இருக்கிறேன், நீ என்னென்னு கேட்கலுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இருக்கும். அதனால தான் எனக்கு ஒரு சிலர் வருஷத்துக்கு வேணும், எனக்கு, என் பிள்ளைக்கு, என் மருமகனுக்கு, என் பேர் பிள்ளைக்கெல்லாம் துணி வாங்கி கொடுக்குறாங்க. வருஷம் வருஷம் என்ன செய்கிறாங்க? ஒரு ஹேண்ட் கட்சி கூட வாங்கி கொடுக்காத ஆள் இருக்குது சபையில். இந்த பசு ஒரு ஹேண்ட் கட்சி வருஷம் வருஷம் என்ன செய்கிறாங்க? துணியும் கொடுத்து காசு கொடுத்து பாசம் நல்லா சாப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நன்றியில் இருது அவங்களுக்கு. வருஷம் வருஷம் அவங்களுக்கு கொடுக்க சொல்லல சொல்கிறேன். நான் தூக்கி ஒரு ஏணியை விட்டுறாதீங்க. அதை சொல்லுவாங்க, என்ன தெரியுங்க, மேலே ஏறி போயிட்டு ஏணியை கீழே தள்ளி விட்டாதீங்க. என்ன நடக்கும்? இறங்க முடியாமல் போய் நான் மேலே போயிட்டேன், இனி தேவையில்லை. ஏணியை உதச்சி விட்டா நேற்று கூட அந்த நேரத்தை முன்னாள் கூட அந்த அனுபவம் எனக்கு நடந்துச்சு. தண்ணி வரல, என்னன்னு தெரியல, மேலே ஏறி பார்க்கணும், எந்த டேங்கில் தண்ணி இருந்து பார்க்கணும். ஏணி வச்சு ஏறினா மேலே ஏறினா தடுமாற்றம். முன்னே விடுவதுன்னு ஏறுவேன். கொஞ்சம் வயசு போச்சு இல்லையா, ஏறிட்டேன். தடுமாற்றம், ஏணி விழுந்துருமா? ஆகவே ஏணியை நீ தள்ளி விடாத. நவோமி எவ்வளவு தான் அந்த அம்மா தவறு செய்தாலும் குற்றம் செய்தாலும் அந்த அம்மா உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. எருசலேமுக்கு கொண்டு வந்தது பெரிய காரியம். எருசலேமுக்கு கொண்டு வந்து அப்படி போல் நீங்கள் போய் அந்த கழுதைக்குட்டி அவுக்கும் பொழுது ஏன் அவுக்குன்னு கேட்டால் ஆண்டவருக்கென்று சொல்லுங்கள், அல்லேலூயா, அப்பொழுது அதை என்ன செய்வார்கள்? போக விடுவார்கள். இவ்வளவு அருமையான வார்த்தை இந்த வார்த்தை. அப்போ நாம் எதையுமே ஆண்டவர் முன்னுக்கு வச்சா ஜெயம் கிடைக்குங்கிறது அர்த்தம். எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் முன்னுக்கு வச்சு பாருங்கள், நமக்கு ஜெயமாக முடியும். அல்லேலூயா. மனுஷர் அல்ல, ஆண்டவருக்கு முன்னுக்கு வைங்க. கர்த்தர் சொல்லும். அதே நேரத்தில் கர்த்தர் சோத்திரம் கரம் பிடித்து நடத்தும் கரம் பிடித்து நடத்தும் வல்ல தேவன். நல்ல தேவனா நாயகனையும் சொல்லி பாட்டு வந்தது. கரம் பிடித்து வழி நடத்தும் இப்படி ஒரு பாட்டு இருக்குது, அருமையான பாட்டு. கரம் பிடித்தும் நடத்தும் தேவன் நல்லது. அருமையான சின்ன கதையாக இருந்தாலும் உண்மையான சம்பவமாக இருந்தாலும் இது இவ்வளவு சத்தியம் அடைகிறது. இன்னும் நான் படிக்கிறோம் கர்த்தர் சொல்கிறேன். ஆகவே ஒன்று, நாம் செய்கிற ஊழியத்தில் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டு சொன்னால் தைரியமாக போங்க, ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள், நிச்சயம் அது ஜெயம் கிடைக்கும். நமக்கு நல்ல ஆண்டருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் சிந்த வரணும், நான் ஆண்டருக்கான ஊழியத்தை அந்த ரூத்தை போல உண்மையாக செய்யுங்க. காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த உண்மையை பார்த்து போவாஸ் சொல்கிற, மகளே, இனிமேல் வேறொரு வயலுக்கு போக வேண்டாம், இங்கே இது பொறுக்கிக்கொள். நீ தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், என்னமும் செய்யலாம். நீ புறஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் ஏண்டா உண்மைக்கு எங்கேயும்
உயர்வு உண்டு. அல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியத்துக்கு உயர்வு உண்டு, உண்மையாக இருக்கிறவர்களுக்கு உயர்வு உண்டு. ஆகவே இந்த நம்முடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த கழுதையாக இருக்கக்கூடாது, கழுதைக்கு மேன்மை வரணும். கட்டப்பட்டிருக்கிறவர்கள் அப்படி இருக்கக்கூடாது, அவர்கள் நம்மை போல மாறணும். இயேசுகிட்ட வந்து பாருங்கள் என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லி. இதுவரையும் சகதியிலையும் மண்ணிலையும் நடந்த கழுதை இப்பொழுது வஸ்திரங்கள் மேலும் மரக்கொப்புகள் மேலும் நடந்து கொண்டு போகிறது. இதுவரையும் ஒரு நல்ல வஸ்திரம் பழசத்தான் தூக்கி அது மேலே வைப்பாங்க. ஒரு நல்ல இயேசுனார் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை அனுப்பி போட்டாங்க. அது ரட்சிப்பின் வஸ்திரம் ஆகி உங்களுக்குன்னு இயேசுல வந்திருப்பாடு ஒரு மேன்மை கிடைக்குது பாருங்கள். இயேசுக்கு வர எல்லா புகழ்ச்சியும் அல்லேலூயா ஓசனான்னு படிக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னா இது மேலே தான் இதான் சுமந்துட்டு போகுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இதுக்கும் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இதையும் வந்து சேர்ந்து பாருங்கள். எங்கே போகுது? எருசலேமுக்கே போய் சேர்ந்தாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கிராமத்தை விட்டுது. உங்களை ஆண்டு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், நம்மை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த மேன்மை ஆண்டவரையும் மறந்துடாங்க, அந்த 2 பேரையும் மறந்துடாங்க. ஒரு அலையில சொல்லும் அல்லேலூயா. ஜெபமா கொடுப்போமா? சூத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு அல்லேலூயா. சூத்திரம்.